அடுத்து நம்ம யூனிட் எக்ஸசைஸ் 7ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் எ கோன் தட் கேன் பி carved out of a solid hemisphere of radius or units. இது வந்து ஒரு எம்எஸ்பியருங்களா. இதில் வந்து ஒரு கோன் இருக்குது, சாலிட் எம்எஸ்பியர். இதில் இருந்து ஒரு கோன் ஷேப்பை கார்டுனா கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ கட் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதனுடைய ஹைட்டு h வந்து ஆர்ன்னு எடுத்துக்கிறோம், இதோட ரேடியஸும் ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஃபார்முலா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாக்கு லெட் த சாலிட் எம்எஸ்பியர் அப்படின்னு எழுதிக்கலாம். லெட் த சாலிட் எம்எஸ்பியர் radius equal to r. இதனுடைய வால்யூம் பார்த்தோம்னா நமக்கு 2/3 πr கியூப் வரும். அதே போல் கோனில் வந்து ரேடியஸ் பார்த்தோம்னா, ரேடியஸ் ஆஃப் த கோன் மேக்ஸிமம் வால்யூம் கட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அதனால் அதை எழுதுகிறோம். மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் எ கோன், மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் எ கோன் carved out equal to r யூனிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த ஆறு தானே நம்ம வச்சுருக்கோம், அதனால் ஆறுன்னு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து ஹைட்டும் இஸ் த சேம் அஸ் நமக்கு ஆறு தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 6 யூனிட். இதுக்கு எல்லாம் யூனிட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, முடிஞ்சதுங்களா? அடுத்தது இப்போ ஃபார்முலா. இங்கே என்ன சொல்கிறாங்க, மேக்ஸிமம்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் த கோன், வால்யூம் ஆஃப் எ கோன் வந்து நமக்கு தெரியும் 1/3 πr ஸ்கொயர் h அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் 1/3 πr ஸ்கொயர், h வந்து r இல்லைங்களா. அப்போ 1/3 πr ஸ்கொயர் இன்ட்டு r வந்து r கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு வரும். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஒன்றுமே இல்லை, 2 மார்க் ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.